வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் டிசம்பர் 31ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 1ஆம் தேதி வரை திருப்புகழ் திருப்படி திருவிழா நடைபெறுகிறது. இந்நிலையில் கோயிலில் முருகப்பெருமானின் பாடல்களை பாடும் சென்னை பாடியைச் சேர்ந்த அருட்செல்வி தியா திருத்தணி சுப்பிரமணியரை தரிசனம் செய்தார். உற்சவர் முருகப்பெருமான் முன்பு திருப்புகழ் திருப்படி நிகழ்ச்சிக்கு பக்தர்களை வரவேற்கும் விதமாக வாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் என்ற பாடலை மனமுருக பாடினார். சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்கி மனமுருக்கினர். கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் ஊழியர்கள் சிறுமி தியாவுடன் செல்ஃபி எடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஒரு உண்மையை சொல்ல சண்முகா, அறுபடையிலும் அறுகாலத்திலும் பூஜை நடக்கும் சண்முகா, பூஜை நடக்கும் சண்முகா, நல்ல பூஜை நடக்கும் சண்முகா. திருப்பூர் விசாலாட்சி அம்மன் சமேத விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலில் 63 நாயன்மார்களின் வெண்கல சிலை நிறுவப்பட்டது. திருப்பூர் கொங்கு குலால உடையார் அறக்கட்டளை குழுவினர் கோவிலுக்கு சிலைகளை வழங்கினர். முன்னதாக கோட்டை மாரியம்மன் கோவிலில் புதிதாக செய்யப்பட்டுள்ள 63 நாயன்மார்களின் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தினர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 63 நாயன்மார்களின் பெருமையை போற்றும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்தது. அதைத் தொடர்ந்து நாயன்மார்கள் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலில் பிரதிஷ்டை செய்தனர். திருச்சி மண்ணச்சநல்லூர் பகவதியம்மன் கோவிலில் 125ஆம் ஆண்டு திருவிழாவிற்கான முகூர்த்த கால் நடும் விழா கணபதி ஹோமத்தோடு தொடங்கியது. முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க முகூர்த்த கால் நடப்பட்டது. மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. விழாவில் டிசம்பர் 25ஆம் தேதி இரவு கம்பம் நடுதலுடன் தொடங்கி ஜனவரி 4ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. டிசம்பர் 26ஆம் தேதி பகவதியம்மன் அலங்காரத்துடன் தொடங்கி வெங்கடாச்சலபதியுடன் பத்மாவதி தாயார், ஆதி பராசக்தி அம்மன், ராஜராஜேஸ்வரி அலங்காரம் என தினமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருள்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மண்ணச்சநல்லூர் பகவதியம்மன் கோவில் விழா கமிட்டி சங்க தலைவர், ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பக்தர்கள் திரளானோர் சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் குன்னூர் ஊட்டி சாலையில் அமைந்துள்ள வெலிங்டன் ஐயப்பன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 39வது ஆண்டு மண்டல மகோற்சவ விழா விமரிசையாக நடந்தது. பகவதி அம்மன் சன்னதியில் விளக்கு ஏற்றினர். பால்குடம் மற்றும் புஷ்பம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். அதைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தேன், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. குருசாமி ஹரி தலைமையிலான ஐயப்ப பக்தர்கள் சரணம் சொல்லி பக்தி பாடல்கள் பாடினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. கோயிலில் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறும். விழா ஏற்பாடுகளை வெலிங்டன் ஐயப்பன் கோயில் பொதுச் செயலாளர் முரளிதரன் தலைமையிலான குழுவினர் செய்தனர். திருவாரூர் நன்னிலம் ஸ்ரீ வாஞ்சியத்தில் பிரசித்தி பெற்ற மங்களாம்பிகை சமேத வாஞ்சிநாதர் கோயில் உள்ளது. ஆயுள் விருத்தி ஸ்தலமாக விளங்கும் இந்த கோயிலில் யமதர்மர் மற்றும் சித்திரகுப்தருக்கு தனி சன்னதி உள்ளது. கோயிலின் கார்த்திகை திருவிழா டிசம்பர் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நடைபெற்றது. குப்த கங்கை தீர்த்தத்தில் சுவாமிக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அஸ்திர தேவருடன் குப்த கங்கை குளத்தில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது.